சண்டே ஹேப்பனிங்ல என்ன ஃபர்ஸ்ட் எடுத்ததுமே டைட்டில் போட்டுதாங்க. நம்ம தலைவன் வந்து அவுட்டு. சாமி வந்து அவுட் ஆயிட்டாப்ல. சாமி டான் டான் டான். ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். சிந்து பைரவி ராகத்துல ஏதாவது ஒரு பாட்டு. ஐயோ! அடி அடி இடி டே மாரி குசும்பு தானே சிந்து இதெல்லாம். பைரவி ஒழுங்கா சொல்லுங்க அவங்கள. அடி அடி இடி மாரி விழும். வாசிக்க. படம் என் ஃபேவரட் டைலாக் வந்துச்சுப்பா. ம். ம். சரி ஓகே. இன்னும் அதிக அதிக ஸ்பீக்கர் ரெக்வெஸ்ட்லாம் குடுக்க போறதில்லங்க. ஏன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம சொல்றத மட்டும் சொல்லுவோம். ஏன்னா ஒரு பாயிண்ட்ல கொஸ்டின் போக போக நாங்களும் தம் கட்டி பேச வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டுர்றோம். நேத்து வந்து ஒரு வாக்கு குடுத்தோம். இவங்க ரோஷினி செல்வாலாம் இல்ல. அதனால சரி ஓகே வந்துரட்டும். அதுக்கப்புறம் சண்டே ஸ்கூப் குடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னோம். நான் பேசுறது கேக்குதா உங்களுக்கு ஓரளவுக்காவது? கேக்குது. நல்லாவே இருக்கு. நல்லாவே கேக்குது. ஓகே. அதாங்க இவர வந்து ரஞ்சித்த வந்து டைரக்ட்டாவே சேவ் பண்ணிட்டாங்க. ஓகே சாரி. ரஞ்சித்த டைரக்ட்டாவே எவிக்ட் பண்ணிட்டாங்க. யாரையுமே சேவ் பண்ணல. சேவிங் ஆர்டரே இல்ல. அண்ட் விஷால வந்து கண்டமேனிக்கு போட்டு திட்டியிருக்கிறாங்க. ஓகே. இன் டெர்ம்ஸ் ஆஃப் கேப்டன்சி அண்ட் ஹி வாஸ் வெரி பார்ஷியல் டுவர்ட்ஸ் அன்ஷிதா. ஒருத்தவங்ககிட்டயுமே வந்து அந்த கேப்டன்சிய பத்தி கேட்டு எல்லாருமே இது பண்ணியிருக்காங்க. அண்ட் முத்துவோட இஷ்யூல தீபக் வந்து பயங்கரமா ஸ்கோர் பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னாங்க. முத்துவ பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணது அவர் என்ன அதில என்ன நெனச்சாரு? அது ரைட்டா ராங்கா? அத பத்தி வந்து தீபக் பேசினதுல ஹி ஸ்கோர்ட் இட் சீம்ஸ் அண்ட் ஹி காட் அப்ளாஸ். அண்ட் ஜாக்லின் ஆல்சோ ஸ்கோர்ட் இன் டெர்ம்ஸ் ஆஃப் விஷால். விஷாலோட கேப்டன்சிய பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணதுல வந்து ஜாக்லினுமே வந்து ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. வேற என்ன ரோஷினி? அவ்வளவுதான். எபிசோட் முடிந்து விட்டது. இப்படிக்கு நன்றி. அடுத்த வாரமாச்சும் உருப்படியா விளையாடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஆ. கிளம்பிட்டாங்க. அண்ட் இல்ல இப்போ நேத்துமே அந்த கேப்டன் நாங்க போய் பார்த்ததுல வந்து ஒரு பாதி தான் ஆஃப் ஆஃப் த இதுதான் வந்து எபிசோட்ல கவர் பண்ண முடியும். ஸோ அவங்க நேத்தோட எபிசோட் அதே மாரி போட்டிருக்காங்க. ஸோ இன்னைக்கு இருக்கிற கன்டென்ட்டே இவ்வளோதான். இதுல இருக்கிறத இருக்கிற மாரியே காட்டுவாங்களா? இல்லன்னா வந்து தீபக் ஸ்கோர் பண்ணத வந்து காட்டுவாங்களா? அப்படின்னு நமக்கு தெரியல. பட் இவ்வளவுதான் வந்து நேத்தோடைய ஹேப்பனிங்ஸே மொத்தமா. ஆமா. இதுல என்னன்னா ஹைலைட்டு விஷால்னு ஆரம்பத்துலேருந்து நான் உங்களுக்கு அசிஸ்டண்ட்டா வரவான்னு கேட்ட சௌந்தர்யா அடிச்ச அண்டர்பல்ட்டி தான். விஷால் அப்படியே பாவம். உன்னை என்னம்மா உனக்கு பாவம் பண்ணேன்? என் கூட தானம்மா வாரம் முழுக்க சுத்துனேன். எனக்கு என்னன்னா இங்க ஜாக் விஷால் பத்தி தப்பா பேசுனது மேட்ரு இல்ல. சௌந்தர்யாவே விஷாலை வந்து பேசுனது தான் மேட்ரு ஆக்சுவலா. ஸோ தெரிஞ்சுக்கோங்க சவுண்ட் ஃபேன்ஸ் வந்து அடிக்காதீங்க. இதுல உங்களுக்கு வேற எந்த கேள்வியும் இருக்காதுன்னு எனக்கு தெரியும். பட் வந்து நேத்து ஒரே நாள்ல ஒபாமா ஆன மாரி ட்விட்டர் முழுக்க என் பேர போட்டு ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன பாப்பாய் பார்க்குற நான் எந்த ரோஷினியே இழுத்து விட்டுருங்க. ரோஷினி ரோஷினி பேர் மட்டும் தாங்க வரல. ரோஷினி நேத்து நம்ம எந்த ரோல உட்காந்துருந்தோம் ரோஷினி? ஏங்க நான் உண்மையா சொல்லட்டுமா, நாங்க கடைசி ரோல உட்காந்துருந்தோம். அண்ட் சீரியஸா நான் ஒன்று சொல்றேன். எனக்கு ஏன் நான் இப்போ இந்த ஸ்பேஸ்ல பேசணும்னு நினைக்கிறேன்னா, ஏன்னா இந்த ஸ்பேஸ்ல இருந்தா எல்லாமே ஆரம்பிச்சது. இப்போ இதே வார்த்தைய சௌந்தர்யாக்கு அப்ளாஸ் வந்தப்போ ஜோ மைக்கேல் இந்த ட்வீட்டை போட்டிருப்பாரு. கேட்ட அதே கொஷனை தான் ஜாக்லின் மேட்டர்லையும் கேட்டாங்க. அப்போ ஜாக்லின் வரும்போது பிஆர், ஜாக்லினுக்கு வரும்போது ஃபேக் ஆடியன்ஸு, ஃபேக் கிளாப்ஸு. சௌந்தர்யாவுக்கு வந்து அது லாயல்ட்டியா? எனக்கு புரியல. வரும்போது லாயல்ட்டியா? இது என்ன ரகத்துல நம்ம இத சேர்க்கணும்னு மட்டும் கொஞ்சம் எனக்கு யாராச்சும் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா, மேபி எனக்கு பேசிக்கா அறிவு கொஞ்சம் கம்மின்னு நான் இப்போ உணர்றேன். நேத்துலேருந்தே நான் என்ன அடிச்ச அடியிலலாம் என்னடா பாவம் பண்ணோம், ஷோக்கு போனோம். எனக்கு நான் இப்போ சொல்றேன், நான் ஜாக்லின் ஃபேன் தான். யார் என்ன வேணாலும் நினச்சிக்கோங்க. நேத்து வரைக்கும் நான் ஜாக்லின் ஃபேனான்னு கேட்டா கிடையாது. நான் நியூட்ரலா இருந்தேன். எனக்கு ஜாக்லின் பண்ற நிறைய விஷயத்துல புடிச்ச இடங்களும் இருந்துச்சு. ஓகேவா? அதுக்காக அந்த பொண்ண யாருமே ஃபேவர் பண்ணாத ஒரு விஷயத்துல அந்த பொண்ணுக்கு சரி ஓகே எல்லாருமே அடிக்கிறாங்களே அப்படின்னு தான் நான் அந்த பொண்ணு தப்பு பண்ணும்போதும் பேசியிருக்கேன். ஆனா மத்தபடி அந்த பொண்ணு தான் அப்படின்லாம் நான் எங்கேயுமே பேசினது கிடையாது. ஆனா நான் இப்போ சொல்றேன், நான் ஜாக்லின் ஃபேனாவே இருந்துட்டு போறேன். எனக்கு அதுல எந்த கில்ட்டும் கிடையாது. ரீசனும் நான் சொல்லிடுறேன். ஒரு பொண்ணு வந்து 11 வாரம் நாமினேட் பண்ணியிருக்காங்க. 11 வாரம், அதாவது எனி ஹிஸ்ட்ரி
8 சீசன்ல நடக்காத ஒரு விஷயம், ஒரு ஒரு பொண்ண நாமினேட் பண்ணதோ, அந்த பொண்ணு எவ்ரி டைம் வந்து ஆடியன்ஸ ஃபேஸ் பண்ணதோ சரி, அந்த பொண்ணுக்கு நடக்கிற ரோஸ்ட்டோ, அந்த பொண்ணுக்கு நடக்கிற நெறைய விஷயங்களோ, வேற யாருக்கு நடந்திருந்தாலும், இங்க அதோட சினாரியோவே வேற. ஒண்ணு அவங்க கம்ப்ளீட்டா உடைஞ்சு போயிருப்பாங்க, இல்ல கேம் போயிருக்கும், எல்லாமே போயிருக்கும். அண்ட் நான் இப்போ இது இன்னும் ஸ்ட்ராங்கா சொல்றேன். இது டிபேட்டுக்கு நான் எடுத்துட்டு வரல. ஆனா நான் என்னோட ஒப்பீனியனா சொல்றேன். ஜாக்லின் அப்படிங்கிறது ஒரு ஃபீமேல் கண்டஸ்டன்ட். அந்த இடத்துல ஒரு மேல் கண்டஸ்டன்ட் இருந்திருந்தா, எல்லாமே அப்சைட் டவுன். ஆரிய விட நான் திரும்பவும் சொல்றேன். ஆரிய விட அதிகமான ஒரு ரெஸ்பான்ஸும், அதிகமான சப்போர்ட்டும் கிடைச்சிருக்கும். ஆனா, அது ஜாக்லின் அப்படிங்கிற நான் எல்லா மென்யூவும் நான் தப்பு சொல்லல. இங்க இங்க நான் இப்போ நான் பாப்பா எல்லாம் பார்க்குறேன். அதுக்காக ஜாக்லின சப்போர்ட் பண்ணல, அதனால நீங்க தப்பானவங்கன்னு நான் சொல்லல. நான் இங்க இருக்கிற யாரையுமே பொதுவா நான் பொதுவா சொல்றேன் இத. மென் சொசைட்டில இட்ஸ் ஆல்வேஸ் சேலஞ்சிங் டு ப்ரூவ் ஹர்செல்ஃப். அது எந்த விமனா இருந்தாலும் சரி. நானும் இண்டஸ்ட்ரியில தான் இருக்கேன். நான் இன்னும் செட் தான் சொல்றேன். ஒரு மென் டாமினேட்டிங் சொசைட்டில ஒரு விமன் ப்ரூவ் எவ்ரி நவ் அண்ட் தென் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அத அந்த பொண்ணு பண்றதுக்காக மட்டும் தான். மோர் ஓவர் ஜாக்லினுக்கு மட்டும் நாங்க கை தட்டலங்க. மஞ்சரிக்கு வந்த கைத்தட்டும் நாங்க தான் தட்டினோம். அப்போ சொல்லியே மஞ்சரிக்கு வந்த கைத்தட்டு மட்டும் ஜென்யூன். மஞ்சரி டிசர்வ்ஸ் இட். எக்ஸ்கியூஸ் மீ. இந்த 2 கைகள், இந்த இந்த 2 கரங்கள் தான் கை தட்டினது. இந்த குரல் தான் கத்துனது மஞ்சரிக்கு. இதே குரல் தான் தீபக்குக்கும் கத்துச்சு. விஷால் ரோஸ்ட் வாங்கும் போதும் எடுத்த உடனே அவன் பேர் என்ன, ஜெஃப்ரி மூஞ்சி மாறும்ல பாடுறதுக்கு முன்னாடி, அப்போவும் இந்த குரல் தான் கத்திச்சு ஜெஃப்ரிக்கு ரோஸ்ட் பண்ணும்போது. இப்படி நாங்க பாரபட்சமே பார்க்காம எல்லாருக்குமே கைத்தட்ட தான் செஞ்சோம். எல்லாருக்குமே கத்த தான் செஞ்சோம். சரியா? எங்களுக்கு ஃபேவரா இந்த முத்துக்குமரனுக்குமே நாங்க கை தட்டினோம் தான். முத்துக்குமரன், கோவை சரளா மாரி அதெல்லாம் என்ஜாய் பண்ணி பார்த்து கை தட்ட தான் செஞ்சோம். ஜென்யூனா நாங்க ஒண்ணு பண்றோம். அதுக்கு எடுத்துட்டு வந்து நீங்க 5 ஏங்க இப்ப நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி பாப்பாய வந்து பாப்பாய் சவுண்டு தான். என்ன ஜாக்லின் வாங்க அப்படின்னு 4 பாயிண்ட் நான் பாப்பாய வச்சு உட்கார்ந்து சொன்னேன்னா, பாப்பாய ஒத்துப்பாரா? இன்ஃப்ளூயன்ஸ் பண்றதுக்கு. இல்ல பாப்பா என்ன சின்ன குழந்தையா? இல்ல பார்க்குற எல்லாருமே சின்ன குழந்தையா? ஏதோ நாங்க 5 பேர் உள்ள போய் அங்க அங்க மொத்தமா எத்தன ஆடியன்ஸ் தெரியுமா? 146 ஆடியன்ஸ் அந்த அந்த இடத்துல உட்கார்ந்திருந்தது, எங்களையும் சேர்த்து. ஸோ இந்த 5 பேராட்டு 141 ஆடியன்ஸையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி ஜாக்லினுக்கு கைத்தட்ட வைக்க முடியும் அப்படின்னு நினைச்சு இதெல்லாம் சொல்றீங்கன்னா, அடுத்த சீசன்ல நாங்க தான்டா கண்டஸ்டன்ட். போங்கடா. சும்மா நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். நேத்து நைட்ல இருந்து மாத்தி 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 சொல்லுங்க பாப்பா. இல்ல பாப்பாய், நான் இந்த இல்ல அது இல்ல. சொல்லுங்க. இல்ல இல்ல நாங்க போகும்போது எல்லாருமே ஃபில் ஆயிடுச்சு. ஓகே, நாங்க அந்த நேம் லிஸ்ட்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லா ரோலையுமே உட்காந்துட்டாங்க. கம்ப்ளீட்டாக எல்லா ரோலையும் உட்காந்துட்டாங்க. நாங்கள் கடைசியாக போய் இடமே இல்லாமல், எங்கள் கூட வந்த ஒருத்தருக்கு இடம் இல்லாமல், பக்கத்தில் இருக்க ஆண்டியை நவுந்து உட்காருங்க நவுந்து உட்காருங்க நவுந்து உட்காருங்கன்னு சொல்லி உட்கார வச்சோம். நாங்கள் எங்களுக்கு முன்னாடி இருந்த 2 பேர்த்திட்ட பேசினோம். பக்கத்தில் இருந்த 2 பேர்த்திட்ட நானே வம்பு பிடிச்சி பேசிகிட்டு இருந்தேன் அந்த ஆண்டிக்கிட்ட. அவங்க என் கூட பயங்கர ஜாலியாக இருந்தாங்க. என்னோடய ட்விட்டர் அக்கௌண்ட்லாம் கேட்டாங்க. ஓகே, அவங்க கூட நான் உட்காந்து பேசிகிட்டு இருந்தேன். இவங்க எப்படி அதை சொல்கிறாங்கன்னா, இவங்க போய் பிச்சை எடுத்தாங்க, ஓட்டு போட சொல்லி சப்போர்ட் பண்ண சொல்லி பிச்சை எடுத்தாங்க, அவங்க ஃபேஸுக்கு நேரா முடியாதுன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ஓவராக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த அளவுக்கு நீங்கள் யோசிக்க தேவையில்ல. அண்ட் வந்து ஃபஸ்ட்டு 3 வீக்ஸ் சௌந்தர்யா ஒன்றுமே பண்ணாமலாம் கிளாப்ஸ் வந்துச்சுல்ல, ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. எபிசோட்லேயே ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. அப்போ எங்கே போயிருந்தீங்க நீங்கள்? இப்போ நாங்கள் பேசல. டூர் இல்லை போயிருந்தோம். இல்லை இது எப்படி இருக்குன்னா, இவனுங்க போயிட்டானுங்கடா, போய் அது வேற டிவியில் இவனுங்க முகரக்கட்டையை காட்டியிருந்தாவது இவனுங்க பிஆர்னு நம்ம போட்டிருக்கலாம். இவனுங்க முகரக்கட்டையும் தெரியவே இல்லையே, எந்த திசையில் தேடினாலும் தெரியலையே. ஏன்னா கடைசி ரோவில் நாங்கள் இல்லாத அழிச்சாட்டியம்லாம் பண்ணிட்டு இருந்ததுனால வீடியோவிலேயே கவர் பண்ணலை. நான் பாட்டுக்கு 3/4 நேரம் அந்த ஆண்டி கூட தான் திரும்பி பேசிக்கிட்டு இருந்தேன். ஓகே, எங்களை காட்டல, பட் வந்து ஸ்டில் எங்களுடைய வாய்ஸ் எல்லாம் கேட்டிருக்கு. அப்படின்றப்ப நிறைய பேர் கேட்டாங்க, பர்பிள் சுடி தானே, ஆரஞ்சு சுடி தானே அப்படின்னாங்க. ஐயா நான் கருப்பு துணி போட்டு போயிருந்தேங்கய்யா, ஃபுல் பிளாக்ல போயிருந்தேங்கய்யா. ஓகே, ஸோ இதெல்லாம் வேண்டாங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்களா பண்ணுங்க, நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோமா பண்ணுறோம். 146 பேர் இருந்த இடத்துல 5 பேர் சப்போர்ட் பண்ணதுனால மற்றவங்கெல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி பிஆர் சூப்பராக இருக்குது.
கேட்கும்போது ஃபென்டாஸ்டிக்கா இருக்கு. அப்படியே ஒரு அதுவும் உங்க அப்ரிஷியேஷன் நீங்க புத்தி பாயிண்ட் உங்க இல்ல நீங்க வந்து டாம். ஆடியன்ஸ உங்க மட்டும் புத்தி ஆடி இருங்கங்க. உங்க புத்தி எந்த அளவுக்கு மழுங்கி போயிருக்கு அப்படின்றது இத வச்சு தான் தெரியுது. அவ்வளோதான் நான் சொல்லுவேன். சொல்லுங்க இல்ல பாப்பாய். இல்ல. இப்ப என்னன்னா, இதுல ஒரு கிளாரிஃபிகேஷன் குடுக்குறேன். இப்போ நீங்க வந்து உங்களுக்கு ஒரு படத்துக்கு ஒரு டிக்கெட் கிடைச்சிருச்சுன்னா, நான் இந்த படத்துக்கு போறேன்னு சொல்லி ஒரு போஸ்ட் போடுறேன்னு வச்சுக்கங்களேன். அந்த மாரி எனக்கு தான் தான் பாப்பாய் பேசுறது கேட்கலையா? ஆமா பேசிட்டு இருக்காரு. ஒரு நிமிஷம் லிசனர் வேணா போயிட்டு வாங்க. மத்தவங்க மத்தவங்களுக்கெல்லாம் கேக்குதா? ஒரு தம்ஸ் அப் போடுங்களேன். பாப்பாய் பேசுறது கேக்குதா? கேக்குது ப்ரோ. பேசுங்க. ஓகே. இப்ப என்னன்னா, ஒரு படத்துக்கு போறோம்ன்னு சொல்லி நம்ம ஒரு ட்வீட் போடுறோம்னு வச்சுக்கங்களேன். உண்மையாலுமே எனக்கு டாம தெரியும். ரோஷினிய ஒரு 2, 3 நாளைக்கு முன்னாடி தான் தெரியும். இவங்க ஷோக்கு போறது எனக்கு தெரியாது. நான் ட்வீட் போட்டு முடிச்சு, நான் டாம்ட்ட பேசும்போது தான் நான் இந்த மாரி ஷோக்கு போறேன்னு இவங்க சொல்றாங்க. ஆக்சுவலா இது என்ன வருத்தம் தெரியுமா? செட் பண்ணி வச்சு கிளாப் வந்துருச்சுன்னு. நான் ஷோக்கு போயிருந்தா கூட எனக்கு அந்த வருத்தம் இருந்திருக்காதுடா. நானே வந்து மெரினா பீச்ல காத்து வாங்கிட்டு உட்காந்துருந்தேன். வேற பிரச்சனை இல்ல. ஆக்சுவலா ஒரு 8 பேத்துக்கு நாங்க சென்னைக்கு வேற ஒரு விஷயம். அது என்னன்னு டாமுக்கு மட்டும் தான் தெரியும். அதுக்காக போனது. சரி சென்னை போறோம். அங்க பாஸும் கிடைச்சிருச்சு. போயிட்டு வரலாங்கிறது தான். நாங்க ஒரு 8, 9 பேரு. 9 பேருமே உள்ள போல. 9 பேர் உள்ள போயிருந்தா, இன்னும் உங்க கதறல் ஜாஸ்தியா இருந்திருக்குமேன்னு தான் எனக்கு ஆசையா இருந்திருக்கு இப்போ. ஒருவேளை அந்த 9 பேர் உள்ள போயிருந்தா, ஷோ நடக்கிறதுக்கு இன்னும் 1 மணி நேரம் டிலே ஆயிருக்கும். தூக்கி சோடா பாட்டில தூக்கி ஸ்டேஜ்ல வீசியிருக்கலாம். பேப்பர பறக்க விட்டுருந்துருக்கலாம். அதெல்லாம் நடக்கலையேன்னு எனக்கு இப்ப வருத்தமா இருக்கு. அந்த அது கூட இல்ல. இப்ப நீங்க 5 பேரு ஆடியன்ஸ ஓகே 140 பேர வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டீங்கன்னு சொல்றாங்க. அது ஒத்துக்கலாம். எப்படி நீங்க விஜய் எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணீங்க? அதுதான் அப்படி பாருங்க பேசுறதுக்கு? பாப்பாய். எங்க திறமை உங்களுக்கு தெரியாதா? நோக்கு வருமத்துல அப்படியே லாங்ல இருந்து நோக்கு வருமத்திலேயே அவரை தாக்கி அப்படியே ஏங்க பண்ணுங்க சப்போர்ட்ட ரோஷினி ஜாக்லின். ரோஷினி நீங்க ஃபர்ஸ்ட் லைன்ல உட்காரலான்னு நீங்க சொன்னப்ப, நான் உங்ககிட்ட என்ன ரோஷினி சொன்னேன்? அதான் நம்ம பின்னாடியே உட்காந்துக்கலாம் செஞ்சிருவாங்க. என்ன சத்தம் என்ன அது? காத்தடிச்சு அதானே. ம். டாம் இல்ல இப்போ இதுவுமே இவங்களுக்கு கவுண்டர்லாம் நான் அர்த்தத்தை கொடுத்துக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் சீரியஸா இந்த ரெக்கார்ட்லாம் ப்ளே பண்ணி கேட்டு அதுக்கப்புறம் ஒரு குரூப் போட்டு நம்மளை பத்தி பேசுறவங்களும் இருக்காங்க. என்னன்னா பாப்பாய் உங்களுக்கு தெரியுமா? பாப்பாய் யாருன்னே தெரியாதுங்க. ஒரு பேர் கூட எனக்கு தெரியாதுங்க. நானு பாப்பாய் டாம்லாம் ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கோமா. இவங்கள பத்தி நம்மலாம் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோமா. காலைல ஏஞ்ச உடனே நான் இதை கேட்டு குபீர்னு 1/2 மணி நேரம் சிரிச்சேன் தெரியுமா? நான் என் ஃபேமிலி ஆளுங்க அனுப்புற மெசேஜே 10 நாள் கழிச்சு தான் படிக்கிறேன். இதுல குரூப் வேற. எங்களுக்கு வேற வேலை இல்லையா? ஒண்ணு. இன்னொன்னு டாம் வந்து ஆக்சுவலா அங்க அங்க இருக்கிற ஒரு ஆன்ட்டியும் முன்னாடி ஒரு ஐடி எம்ப்ளாயி குரூப் எங்க ஏஜ் கேட்டகரியில ஒரு குரூப்ல பீப்புள் இருந்தாங்க. அவங்களா தான் எங்க கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. ஏன்னா அஞ்சிதாவை நாங்க ட்ரால் பண்ணிக்கிட்டு இருந்தோம். பக்கத்துல டாம் பக்கத்துல ஒரு ஆன்ட்டியும் அங்கிள் வந்து அஞ்சிதா ஃபேனு. அதனால நானும் அங்கிளும் சேர்ந்து நான் வந்து அங்கிளை கலாய்ச்சிட்டு இருந்தேன். டாம் வந்து ஆன்ட்டி கிட்ட செம்ம ஃபிட்டா பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஓகேவா? இதுதான் நடந்துச்சு. நாங்க யாருக்கிட்டயுமே நீங்க யாரோட ஃபேன்? ஐயய்யோ! அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. ஜாக்லினுக்கு கை தட்டுங்க அப்படின்லாம் நாங்க எங்கேயும் யார்கிட்டயும் கேட்கல. ஓகேவா? ஜாக்லினுக்கு மட்டும் தான் நீங்க கத்தணும், கை தட்டணும்லாம் நாங்க யார்கிட்டயும் சொல்லல. அண்ட் அது எங்க வேலையும் இல்ல. வி ஆர் ஆல் மெச்சூர்ட் வெல் பிஹேவ்டு ஹியூமன் பீயிங்ஸ்னு நான் நம்புறேன். அடல்ட்ஸ் எக்ஸாக்டான வார்த்தை சொல்லணும்னா நம்மலாம் அடல்ட். நம்ம போய் ஒரு விஷயத்த இன்னொருத்தவங்க கிட்ட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது. ஏங்க இங்கேயே எவ்வளோ டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வருது. நம்மளாட்ட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியுதா? போய் ஒரு ஷோல உட்காந்து நாங்க சொன்னோன்னே எங்களுக்காக ஜாக்லினுக்கு கை தட்டிருவாங்களா அவங்க? என்ன நான்சென்ஸ்ங்க இதெல்லாம். இதெல்லாம் பேசுனீங்க. அண்ட் இந்த இந்த உண்மையை நான் இப்போ உடைக்கிறேன். டாமுமே இதை பற்றி பேசுவாங்க ஆக்சுவலாக. டாமை வந்து நான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக நான் இதை பொழக்க வேண்டிய விஷயம். நான் இன்னைக்கு நைட் பொழக்கலாம்னு நினச்சேன். ஆனால் டாம் எனக்கு முன்னாடி செஞ்சுட்டாங்க அப்படின்னு எனக்கு கொஞ்சம் வருத்தமே இருந்தாலும் நான் இப்போ சொல்கிறேன். இந்த ரிவ்யூவர்ஸ் அப்படின்னு வரும்போது நான் கம்ப்ளீட்டாக ஜோ மைக்கேலை பிலீவ் பண்ணுவேன். அடுத்தது டு அன் எக்ஸ்டென்ட் ரவீந்திரன் தான். நான் 2 பேருமே அண்ணான் தான் கூப்பிடுவேன். எனக்கு ஏன் 2 பேருமே ஒரு கட்டத்தில் நான் பிலீவ் பண்ணுவேன்னா, இவங்க 2 பேரும் விஜய் டிவி அஃபிஷியலாக விஷயம் வெளில விடாமல் இவங்க பேச மாட்டாங்க. ஒருவேளை இவங்க ஏதாச்சும் பேசினாங்க கூட இது ஏன் பெர்ஸ்பெக்டிவ் அப்படின்னு அண்டர்லைன் பண்ணுவாங்க. ஓகேவா? சனிக்கிழமை உட்காந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஒரு 5 மணிக்கா ட்வீட் போட்டு இதை பண்ணுற அந்த பிஹேவியர்ஸ் இவங்க 2 பேர்கிட்டயும் கிடையாது. இவங்க 2 பேரையும் தான் நான் ரிவ்யூவர்ஸாக பார்க்குறேன்.
ஏன்னா, இங்க வந்து ரிவ்யூவர்ஸ் அப்படின்னு அவங்களே கிளைம் பண்ணிக்கிற ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, உள்ள ஆளுங்கள அனுப்பிச்சுட்டு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுவாங்க. அது அவங்க அவங்க தனிப்பட்ட கருத்து. அந்த கருத்து உரிமைய நான் எதுவும் சொல்லலாம் இல்ல. அவங்க பண்ணட்டும். அது எனக்கு பிரச்சனையும் இல்ல. ஆனா, அத நான் நான் வந்து சேனல்ல சோர்ஸ் வச்சிருக்கேன். எனக்கு சோர்ஸ் இருக்கு. அந்த சோர்ஸ் மூலியமா தெரிஞ்சுச்சு. சோர்ஸ்ல நான் நேம் லிஸ்ட்ட பார்த்தேன். உலக மகா உருட்டு. 4 நாளா இங்க நானு, டாம்லாம் இங்க இருக்கிற எல்லாருக்குமே உங்களுக்கு 4 நாள் முன்னாடி நாங்க பிக் பாஸ் போறோம்ன்னு தெரியாதா? நீங்களே சொல்லுங்க பார்க்கலாம். உங்க எல்லாருக்கும் தெரியும் தானே மெஜாரிட்டி. அப்புறம் இவங்க வந்து லிஸ்ட்ல பார்த்தாங்களாம், எங்க பேர பார்த்தாங்களாம், கண்டுபிடிச்சுட்டாங்களாம். அதுக்கப்புறம் நான் வந்து டாம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி தான் நேத்து டாம் வந்து அவங்கள பொளந்தாங்களாம். ஏன்டா டாம் என்ன குழந்தையாடா? இல்ல நான் தெரியாம கேட்குறேன். அதெல்லாம் கிடையாது. அண்ட் இன்னொன்னு ஒரு வேள அப்படியே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருந்தாலும், அதுதாங்க உண்ம. சத்தியமா சொல்றேன். இப்போ நான் ரீசன் சொல்றேன். அந்த டாபிக்க நாங்க ஏன் பேசினோம்னு. நேத்து நாங்கலாம் நிண்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது, குறுக்க அவங்களோட உளவாளி வந்து வாண்டடா எங்கள ட்ரிகர் பண்ணணும்னே, குறுக்க வந்து அப்படியே அந்த பக்கம் 2 லாரி போற இடம் இருக்கு. ஓகேவா? இவரு நெனச்சிருந்தா நடந்து போயிருக்கலாம். வாண்டடா எங்களுக்கு நடுவுல குறுக்கால வந்து நாங்க அவர பார்த்து காண்டாவணும்னு சொல்லிட்டு ஒண்ணு பண்ணாரு. அப்படி ஆரம்பிச்ச டாபிக் தான் அது. ஓகேவா? அப்ப நான் நான் தான் சொன்னேன். இவங்க இப்படிதான் இவங்க ட்வீட் போடுறாங்க. இப்படிதான் இவங்க ஃபாலோவர்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஏன்டா அதுதானடா உண்ம. ட்விட்டர் சத்தியம் பண்ணுங்க பார்க்கலாம். அது உள்ள இல்லன்னு. பிங்கி ப்ராமிஸ் பண்ணுங்க பார்க்கலாம். அது உண்மை இல்லன்னு. பண்ண முடியாதுல்ல. அப்புறம் என்ன என்ன இதுக்கு வந்து டாம் டோன்ட் ட்ரஸ்ட், டோன்ட் கெட் ஈஸிலி மேனிபுலேட்டட். ஏப்பா கிளம்பு நீ முதல்ல. முடிஞ்சா உண்மைய ஒத்துக்கோ. அதெல்லாம் பேசக்கூடாது. உனக்கு பாசு வேணும்னா சொல்லு வாங்கி தரேன். அதுக்கு தானே இவ்வளவு பேசிட்டு இருக்கிற. எல்லாம் பேசிட்டு பாப்பா கடைசியில டிஎம்ல வந்து பாஸ் எப்படி வாங்குறேன்னு கேட்டுட்டு இருக்கிற நீ. எதுக்குன்னா வேணாம். எனக்கு ஒரு மரியாதை இருக்கறனால வெளியே விடாம இருக்கேன். பாப்பா அவங்களுக்கு பாஸ் வேணாம். ஃபாலோவர்ஸ் வேணும். அவ்வளோதான். ஃபாலோவர்ஸ் பிச்சை இதெல்லாம். நான் 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 கூட ஒரு 10 ஃபாலோவர்ஸ் தரேன். என்ன பத்தி பேசாம இருங்க. இல்ல டாம பத்தி டாம் ஒரு 10 ஃபாலோவர்ஸ் கஷ்டமா டாம்? இல்ல 10 ரோஷினி அதெல்லாம் பத்தி இல்ல அப்படி கொடுத்தாலும் அதெல்லாம் பத்தி பேசதான் செய்வாங்க. அப்படி இருக்கிற நாட்டுல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ அதை அவாய்ட் பண்ண முடியும். இல்ல இருக்கு. எனக்கு இதுல என்ன வரினா, இத இப்ப வந்து ஒரு ஒரு நார்மலா நீ பேசுறதெல்லாம் இன்டெலெக்சுவலான்னு நினைச்சு பேசுற, ட்வீட்ஸ் அப்படி போடுற. ஆனா நீ வந்து என்ன பண்ற, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிட்டாங்க இவங்க ஒரு 5 பேர் போய் அதை வந்து சேனல் வந்து உனக்கு அந்த கிளாப்ஸை டெலிகாஸ்ட் வேற பண்றாங்க. இந்த அளவுக்கு தான் நீ வந்து உன்னோட புரிதலே இருக்கு. நீ இந்த ஷோவை பார்த்து என்ன ரிவ்யூ பண்ண போற, என்ன பேச போற, எனக்கு ஒண்ணுமே புரியலையே. சேனலுக்கு பட் வி தெரியும் நோ அப்படி த ட்ரூத் பண்ணா ரைட். அங்க நின்னுட்டு இருக்குன்னா அப்படியே இவங்க 5 பேர்த்த தூக்கி வெளியே போட்டிருப்பான். அதுக்கும் அதையும் மீறி கண்டென்ட் வந்து அந்த இல்ல கிளாப் அதெல்லாம் வந்ததுன்னா கரெக்ட் தான் பாப்பா. பட் வி நோ த ட்ரூத் ரைட். பிகாஸ் நம்ம இங்க ஸ்பேஸ் ஆரம்பிச்சு ரோஷினி வந்து நமக்கு சொன்னாங்க இந்த மாதிரி நான் வந்து ஷோக்கு போறேன் அப்படின்ட்டு. ஷீ இட் செல்ஃப் அவங்களா தான் கேட்டாங்க டாம்ட்டா நீங்க வரீங்களா அப்படின்ட்டு. ஷீ இஸ் நாட் இன்ஃப்ளூயன்ஸ்டு. ஏன்னா அவங்க ஜாக் ஃபேனுன்னு தெரியும். அதனால இருந்துகிட்டு சரி நம்ம ஒரு அக்கறையில ஏன்னா எல்லாரும் லிவிங் இன் சென்னை. ஸோ ஷீ இஸ் ஆஸ்க்டு. அதனால இருந்துகிட்டு அவங்க தப்பா பேசுறாங்கன்னா அதை வந்து நம்ம தவிர்த்துட்டு போயிடலாம். இல்ல நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். மார்னிங்ல இருந்து நீங்க ரிப்ளை பண்ணி டயர்ட் ஆயிட்டு இருக்கீங்க. நானும் ஐ வாட்ச் இட். ரொம்ப இப்போ பேருக்கு ரிப்ளை பண்ணிட்டு இருக்கீங்க. அதனாலதான் சொல்றேன். இல்ல, அதான் இருக்கே. இப்போ இது இங்க முடிஞ்சா பிரச்சனை எல்லாம் இருக்கே. இப்போ நான் என்ன சொல்றேன், நான் நான் வந்து ஒருத்தங்கள பத்தி பேசுறேன் அப்படின்னா, உங்களுக்கு சார்ந்தவங்க இந்த பிரச்சனையில இன்வால்வ் ஆனவங்கள பத்தி அவங்க இருக்கும்போது பேசுங்க. இங்க இல்லாம, இப்ப நான் என்கிட்ட டாம் நம்பர் மட்டும் தான் இருக்கு. என்ட்ட வேற யார் நம்பரும் கிடையாது. பாப்பா எல்லாம் நான் பேசினது கூட இல்லங்க. இன்னைக்கு தாங்க நான் பேசுறேன் அவர்கிட்ட. நாங்கலாம் உட்காந்து குரூப் போட்டு இவங்க இவங்க ஒரு குரூப்ல இருக்காங்க. அந்த குரூப்ல இருக்கிற மெசேஜ் எல்லாம் எடுத்துட்டு வந்து இங்க வச்சு நாங்கலாம் டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோமா. இந்த ஸ்பேஸ்ல இருக்கிற ஆளுங்களும், நாங்களும் வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோமா. அவங்கள பத்தி நம்ம எங்களுக்கு வேற வேலை இல்லையா? நான் காலையில எந்திச்சதுலேருந்து எத்தன மெசேஜ் தெரியுமா? நீங்க எவ்ளோ சீப்பா பிஹேவ் பண்றீங்க. போய் கிளாப்ஸ் தட்டி, அங்க இருக்கிற எல்லாரையும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி எனக்கு உண்மையாவே சொல்லட்டுமா, ஒரு பாயிண்ட்ல ஏன்டா உங்கள அடிச்சா எங்களுக்கு அசிங்கம் தான் உங்கள அடிக்காம இருக்கோம். எங்களுக்கு விஷயம்லாம் தெரியாம இல்ல. நெறைய விஷயம் வாய் தொறந்து பேசிட்டா உங்களுக்கு தான் கேவலம். போய் தொலை. இது வயசுல பெரியவங்க மரியாதை குடுத்து நவுந்து போறதுக்கு ரீசனே அதுதான். ஓகேவா? வாண்டடா வந்து 7:30 இழுத்து விட்டா, இப்ப நான் அசிங்கப்படுத்துவேன். நான் அப்ப கூட டீசென்ட்டா பேசுறேன். அவங்க பண்ண இன்னும் நெறைய விஷயத்த நான் இழுத்து சபையில விட்டேன்னா, மூஞ்சி எடுத்துட்டு போய் எங்க வச்சுப்பாங்க? என்ன பத்தி பேசினா நான் பேசுவேன் தானே! சில் சில். டென்ஷன் ஆகாதீங்க. சரி அடுத்ததை பேசுங்க. இதெல்லாம் இதை பத்தி பேசவே கூடாது. அடுத்தது பேசலாம். இதெல்லாம் தட்டி விட்டு போயிட்டே உங்ககிட்ட இருக்கோம். டாம் இல்ல என்ன உங்களுக்கு சொன்னாங்க? யாராவது வேணும் அப்படின்னா பாப்பா உங்ககிட்ட யார் பாஸ் கேட்டது?
அது வேண்டாம் விடுங்க. ஏன்? சொல்லுங்க. வேண்டாம் வேண்டாமா? விடுங்க. ஓகே. அப்புறம் எதுக்கு still வந்து you are still ஏன்? you are not okay. யோ! காத்து தான்யா வருது. அதனால தான் கேட்கிறேன். ஏன் நீங்க ரொம்ப இதா பேசுறீங்க? அதை கம்மி பண்ணிக்கலாம். இப்போ கோஸ்ட் 2 பேரும் யாராவது மாத்தி மாத்தி பேசுறோம். நீங்க டேக் ரெஸ்ட் அண்ட் சில். பிலிவின் கூட ஏதோ கருத்து வச்சிருக்காங்களாம். என்னன்னு கேளுங்க. ஹாய் பிலிவின். நான் பார்க்குறேன் இன்னைக்கு தான். நான் என்னை யாரோ திட்டுறாங்க. எனக்கு எல்லாரும் போய் கமெண்ட்ஸ் போடுறாங்க. பார்த்ததுமே எனக்கு ஜாலியா இருக்கு. டேய் என்னடா எனக்கு சப்போர்ட் பண்றீங்க? அப்படி இருந்துச்சு எனக்கு. குட் குட். தேங்க்ஸ். தேங்க் யூ ஸோ மச். ஹாய் டாம். ஹாய் பிலிவின். இப்பதான் எந்திரிச்சிருக்கீங்களா? ஆமா. நல்லா இருக்கேன். ஆக்சுவலி இதெல்லாம் பண்ண வச்சது நான் தான் நினைக்கிறேன். அவங்க பேசாம ஷோக்கே போலன்னு சொன்னாங்க. மணி 3 மணி வரைக்கும். இல்ல ஜாக்லினுக்கு போய் நீ சவுண்ட் விடு, நான் அத கேட்கணும். தூங்கவே விடாம ஐ திங்க் 1/2 அன் ஹவர் 1 ஹவர் தான் தூங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். யா இத சொன்னா நம்புவாங்க. தங்க தலைவி பிலிவன் வாழ்க. தங்க தலைவி. நன்றி பாப்பாய். பட் ஆனா நல்லா இருக்கு டாம். எல்லாரும் சேர்ந்து அடிக்கிறாங்கல்ல. பார்க்க ஜாலியா இருக்குது. இல்ல புரியல. அடி வாங்குறது நாங்கம்மா. உள்ளூர் இல்ல அடி வாங்கினா தானே பெரிய ஆள முடியும். சும்மா சும்மா போறவங்க எப்படி அடிப்பாங்க? அதனால பண்ணுங்க. எல்லாருக்கும் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும்னு அவசியம் இல்ல. எக்ஸ்பிளைனே பண்ணாதீங்க. நீங்க மட்டும் உங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே நான் இருங்க டாம். எக்ஸ்பிளனேஷன் இது குடுக்கலையேம்மா. எனக்கு நோட்டிஃபிகேஷன்ல பார்த்தா பிலிவின் வருது. நீ எதுக்கு எல்லாத்துக்கும் போய் எக்ஸ்பிளனேஷன் குடுத்துட்டு இருக்க? இல்ல அது அவங்க கேள்வி கேட்டா பதில் வர மாட்டுது. வேற சுத்தி விடுறாங்க. சரி நானும் வேற கேள்வியா இல்ல கேக்குறேன். இல்ல பிலிவன், எதுக்கு என்ன ஆதங்கன்னா, இப்ப வந்து முத்து ஆர்மில இருந்து நிறைய பேர் தெரியும். அவங்க வந்து ஜெனுவனா பேசுறாங்க. நான் முத்துவை பத்தி சில கிராஃப் டவுன் ஆயிடுச்சுன்னு போட்டப்ப கூட அவங்க நினைச்சிருந்தா வந்து என்னைய வந்து பிஆர்னு பிராண்ட் பண்ணி எல்லாம் அவங்க ஸ்பேஸ்லயே போனப்போ அவங்க அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே பிராண்ட் பண்ணல. சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் இருந்தது, அவ்வளவுதான். ஆனா இந்த சரௌண்டிங்ல நம்மளுக்கு ஓரளவுக்கு பழக்கம் இருக்குன்னு சொல்ற பீப்புள்ஸே ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்கல்ல, அதுதான் இங்க பயமா இருக்குது. புரியுதுங்களா? அதாவது இப்போ முத்து ஆர்மில இருந்து இன்னொருத்தர் இப்போ வேற யாரோ ஒருத்தர் இப்போ பழக்கமே இல்லாத ஆளு அப்படின்னா அவரு சொல்றாருன்னா ஓகே நம்ம பேசிக்கிட்டது இல்ல. நீ பேசிட்டு ஒரு மாதிரி நரேட்டிவ் கொண்டு போறேன்னா உங்களை பத்தி எனக்கு சில விஷயங்கள் தெரிய வருது. அது வந்து அதை பத்தி நான் எழுத முடியாது இல்லையா? ஏன்னா உங்க மேல ஒரு பிலீஃப் இருக்க பண்ண மாட்டீங்கன்னு. ஆனா எனக்கு வருது சில நியூஸ், அதை பத்தி எழுதி உங்க பேரையும் கெடுக்க முடியாம இல்ல. ஆனா உங்க அளவுக்கு லோவா இறங்கக்கூடாதுன்னு நாங்க இருக்கோம். அதுதான் பிரச்சனைன்னு நினைக்கிறேன். லோக்கலா இறங்கி பேசினாதே இவங்க கம்முன்னு இருப்பாங்க. 10 வீக்கு கேள்வி கேட்காத ஒரு விஷயத்த இன்னைக்கு 11th வீக் ஒருத்தவங்களுக்கு நடக்கும்போது ஏன் கேள்வி கேட்கறாங்க? அதுதான் என்னோட பெரிய கொஸ்டினா இருந்துச்சு. அப்ப அவங்க பிஆர்னா நாங்களும் பிஆர். நீங்க பிஆர் இல்ல ஃபேன்ஸ்னா அப்ப நாங்களும் ஃபேன்ஸ். அதை ஏன் ஏத்துக்க மாட்டாங்கன்னு எனக்கு புரியல. இவ்ளோ முட்டு கொடுத்து ஏன்னா உளுந்த அடி அப்படி. இல்ல இப்போ நான் சில ட்வீட்ஸ்லாம் பார்த்தேன். சவுண்டுக்கு ரோஸ்டாமே எங்க அது தனியா டிவில தெரியுதான்னு கேக்குறாங்க. அப்ப இன்னும் எதிர்பார்க்குறாங்க போல. இதெல்லாம் பத்தல போல. ஏன்னா முன்னாடி வாங்கின அடி மாதிரி இன்னும் நல்லா பெருசா இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுதா என்னன்னு தெரியல. யாருடா இவனுங்க அப்படின்னு தான் தோணுது. இப்ப நான் என்ன சொல்றது? இல்ல 1 வாரம் கொடுத்ததுக்கே அவங்களுக்கு பொறுக்கல கிளாப்ஸ். அவங்கலாம் இத்தனை வாரம் கொடுத்தாங்களே, நாங்க ஏதாவது கேட்டோமா? இல்ல நானும் உண்மையுமே நான் ரொம்ப ஜாக்கோட ரசிகன் தான். நான் அதுக்கு இல்லைன்னுலாம் மறுக்க முடியாது. பட் எனக்கு ப்ரியாரிட்டி வைஸ் நான் பார்த்தா முத்துக்குமரனை சப்போர்ட் பண்றேன், மந்திரியை சப்போர்ட் பண்றேன். பிகாஸ் ஆஃப் அனதர் ரீசன் எனக்கு அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. பட் இருந்தாலும் ஜாக்லினை 19 ரூபாய் இப்படி அடிக்கிறது எனக்குமே உடன்பாடு இல்லை. அவங்க இருந்துகிட்டு நேர்மையா இந்த செகண்ட் வரைக்கும் அவங்க உள்ள இருக்கிறது ஷீ இஸ் த ஒன்லி பர்சன். அவங்க கிரியேட் பண்ண கண்டென்ட்டா இருக்கட்டும் சரி, அவங்களோட எஃபர்ட்ஸா இருக்கட்டும். ஆனா நம்ம வெளியே ஒரு நரேட்டிவ் செட் பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன் நீங்க இப்படி பண்றீங்க? இத்தனை வாரம் சவுண்டுக்கு கிளாப்ஸ் வந்துச்சு, முத்துக்குமரனுக்கு கிளாப்ஸ் வந்துச்சு, ஈவன் தோ ராணுவ ஒண்ணுமே பண்ணலாம், ராணுவுக்கு கிளாப்ஸ் வந்துச்சு. விஜய் விசாலுக்கு அதெல்லாம் விட்டுருங்க, நான் கணக்குல எடுத்துக்க மாட்டேன். நான் இவங்க 3 பேரை வச்சு மட்டும் பேசுவோம். இவங்களுக்குலாம் கிளாப்ஸ் வரப்ப நான் அப்போ வந்து பிஆர் காசு கொடுத்தீங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? இல்ல. ஏன்னா நீங்க உங்க பெர்ஸ்பெக்டிவ்ல பாக்குறீங்க. நீங்க ஏன் கிளாப்ஸ் வந்துச்சு எனக்கு கோபம் வரலாம். ஆனா அதுக்கு நீங்க ஏன் போய் கிளாப்ஸ் பண்ணீங்கன்னு வந்து நான் சொல்ல முடியாதுல்ல. நான் ஓப்பனா ஒன்று சொல்றேங்க. இப்போ வந்து சௌந்தர்யாவோட வீக் வந்து டவுனா இருக்கு. கரெக்டா? ஆஸ் ஆடியன்ஸா எல்லாருமே பார்க்குறீங்களா? நீங்க பார்க்கும்பொழுது சௌந்தர்யா நல்லா பெர்ஃபார்ம் பண்ணல. எல்லார்த்த பத்தியும் தப்பா பின்னாடி பேசிட்டு இருக்காங்க.
ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்க்கு ட்ரூவா இல்ல. இப்படின்ற ஒரு விஷயம் வருதா? ஓகே. இதுதான் எல்லா ஆடியன்ஸோட இது வியூ கரெக்ட்டா? ஆனா, இப்படி இருக்கும் பொழுது, சம்மந்தமே இல்லாம நல்லா ப்ளே பண்ண ஒருத்தவங்கள டவுன் பண்ணி, சௌந்தர்யாக்கு நீங்க ட்வீட் போடும்போது, காசு லம்பா வாங்கியிருக்கீங்கன்னு நான் சொல்லட்டா? இல்லாத விஷயத்த இருக்கிற மாரி ப்ரொஜெக்ட் பண்றதுக்கு, நீங்க காசு லம்பா வாங்கியிருக்கீங்கன்னு நான் சொல்லட்டா? உண்ம அதுதான்னு வச்சுக்கோங்களேன். அக்கவுண்ட்ட பார்க்காம நான் பட் சொல்றேன். அப்படி நம்ப சொல்லலாம்ல. ஆனா, நாங்க அத சொல்லல அப்படின்ற பட்சத்துல, நாங்க நாகரிகமா நடந்துக்கிறோம்னு அர்த்தம். போயிட்டு வந்ததுக்கு செட் பண்ணி போயிருக்காங்க. குரூப்பா போயிருக்காங்க. 5 பேர் குரூப்பா? அங்க 5 பேர் கை தட்டுனது மட்டும் தான் உங்க காதுல கேட்டுச்சா? எனக்கு புரியலையே. உண்மையான குரூப் போலையா, சொன்னா கேளுங்கய்யா. நீங்க பேசி 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 உண்மையான குரூப் உள்ள அனுப்பிடுவீங்க பாப்பாய் போல இருக்கு. பாப்பாய் அதுதான் நடக்க போகுது. ஜாக்லின்க்கு ஒரு ஃபேன் குரூப் வச்சிருக்கீங்க தானே நீங்க? ஆமா, அதுல இருந்து இல்ல, ஒருத்தர் இல்ல, கூட இல்ல. போனாங்களா? ஒருத்தருக்கு அந்த ஒரு குரூப்ல நிமிஷம் இருங்க பாப்பாய். அந்த இல்ல, ஃபேன் குரூப்ல நான் அந்த குரூப்ல இருக்கேன். தெய்வமே! அந்த ஃபேன் குரூப்ல நான் இருக்கேனா? இல்ல நீங்க இல்ல. ஆ. எத்தன பேர் இருப்பீங்க அதுல? 27 பேரு. அது எங்களுக்குள்ள பீஸ் ஆஃப் மைண்டுக்காக நாங்க இருக்கோம். சரி. அப்படி இவர் சொல்லும்போது தான் அதுல கூட ஒருத்தவங்க கூட எனக்கு பாஸ் வாங்கி குடுங்க. இல்லைன்னா என்ன நடக்குது? ஹேப்பனிங்ஸ் எதாவது நடக்குதுன்னா ஸ்கிரீன்ஷாட் நீங்க கேளுங்க, அனுப்பட்டும். இருக்கன்னா ட்விட்டர் விட்டே வெளிய போயிர்றோம். அவ்வளோதான். எஸ். சரி, இவங்களுக்கெல்லாம் எதுக்கு இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன் நானு. இல்ல, இல்ல. உட்காந்து 4 மணிக்கு. ட்வீட்ஸ் நெறையா வருது. இன்பாக்ஸ் வருது. தட் இன்னும் நான் ஈஸியா வந்து ரோஷினியால மேனிபுலேட் பண்ணப்பட்டுருக்கேன். அப்படின்ற மாரி எனக்கு ஒரு மெசேஜ் வந்துச்சு இன்பாக்ஸு. ஓகே. நான் அவங்களுக்கு இன்னும் ரிப்ளை பண்ணல. இன்டென்ஷனலா ரிப்ளை பண்ணாம இல்ல. சடனா இவங்க இத கொண்டு வந்ததுனால நான் இங்க பேசுறேன். இல்லனா நான் ரிப்ளை பண்ணியிருப்பேன். ஏன்னா நான் நேத்து தூங்கிட்டு இப்ப தான் எந்திரிச்சேன். ரொம்ப எனக்கு உடம்பு முடியல. ஓகேவா? அவ்வளோதான் ரீசன். இன்னும் வேற ஏதோ சொல்லணும் வந்தனே. ஆ இவங்களா வந்து ஸ்பேஸ்ல நான் போறேன்னு சொன்னப்ப, எனக்கு அவங்க சொன்னப்ப தான் இவங்களும் செல்வாவும் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு எனக்கு தெரியும். விச் மீன்ஸ் ஒரு 4, 5 நாளைக்கு முன்னாடி. இவங்களும் செல்வாவும் க்ளோஸ்ன்னு கூட எனக்கு தெரியாது. நான் ஜஸ்ட் லைக் தட் அவங்க கேட்டாங்க, "ஏங்க ப்ளீஸுங்க நானும் வரேங்கன்னு" நான் சொன்னேன். அவ்வளோதான் அதோட முடிஞ்சிருச்சு. ப்ளஸ் எப்படி வாங்குறதுன்றத கூட நேத்து நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ணோம். அப்படிதானே பாப்பாய்? யார்கிட்ட போய் ஆமா, இனி ஃபோன் நம்பர தான் போடணும். ஃபோன் நம்பர் போட்டா தொல்லன்னு சொல்லி தான் ஃபோன் நம்பரையும் போடாம இருக்கேன். எப்படி வாங்குறதுன்றத கூட நாங்க போட்டோம். டாம், நான் இதுவரைக்கும் யாருக்கும் வாங்கி குடுக்கல டாம். இப்ப வந்து அஞ்சலி கேட்டிருக்கேன். யாருக்குமே வாங்கி குடுக்க மாட்டேன். ஏன்னா, அது அப்படி போகக்கூடாதுன்னு நான் பார்க்குறேன். நீங்க வந்து வேற ஏதாவது சோர்ஸ் மூலமா அவங்கள டைரக்ட்டா கான்டாக்ட் பண்ணி வாங்குறது தான் கரெக்ட்டான விஷயம். நான் என் மூலமா போனீங்கன்னா, அது இன்ஃப்ளூயன்ஸ் ஆகக்கூட சான்ஸ் இருக்குன்னு சொல்லி எதுவுமே பண்ணல. அதெல்லாம் இங்க எதுக்கு இப்ப எக்ஸ்பிளைன் பண்ணி குடுங்க. அதையும் சொல்ல வச்சுட்டீங்க. ஓகே. செல்வநாதன் கமெண்ட் ரிக்வெஸ்ட்லாம் போட்டிருக்கீங்க. ஐ திங்க் யூ வான்ட் டாக் சொல்லுங்க. தேங்க்ஸ்ங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ ரீசெண்ட் வீக்ஸ்ல தான் கொஞ்சம் ஜென்யூனான கிளாப்ஸ்லாம் விழுது. இவனுங்க அதை கத்த தான் செய்வானுங்க. நம்ம அதை கண்டுக்க தேவையில்ல. எனக்கு தெரிஞ்சு ஜாக்லின்லாம் 10 வாரம் முத்தும் சரி, ஜாக்லினும் சரி, இவங்க 2 பேர் தான் எனக்கு தெரிஞ்சு முழு எஃபர்ட்டை போட்டு கேமுக்காக ஒன்று பண்ணுறாங்க. அவங்களுக்கு எப்படா கிளாப் விழுவும் நம்ம பார்த்துட்டு இருப்போம் அப்பப்போ. ஜாக்லினுக்கு இப்போ நேற்று விழுந்த கிளாப்புக்கு தான் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குப்பா. அவங்களுக்கு அந்த ஃபீல் அவங்களுக்கு அப்போ தான் தெரியுது. இத்தனை நாளுக்கு வந்து அழுதுகிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க சுற்றி சுற்றி அடி விடும். உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ட்டும் சரி, ஒருத்தரும் அவங்களுக்கு திருப்பி திருப்பி பின்னாடி ஒரு அடிச்சுட்டு போவாங்க. அதுக்கெல்லாம் உட்காந்து மூலையில் உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க. நமக்கு உள்ள பாக்குறப்ப லைவா பாக்குறப்ப எப்ப யாருப்பா அவங்க கிட்ட போய் இதை சொல்றது, அப்படிலாம் இல்ல உண்மையாலுமே சொல்லிட்டு அழுவாதீங்க. செல்வா, இப்படி சொல்றது எனக்கு என்ன இருந்துச்சுன்னா, அந்த டிவில பார்க்கும்போது ஒரு ஏக்கம் இருக்கும்ல ஆஸ் ஆடியன்ஸா. ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் ஹர் அ பீஸ் ஆஃப் ஆமா, கான்ஃபிடன்ஸ். நாங்க இருக்கோம். சுத்தி இல்ல சுத்தி நாங்க அடி விழும். இருக்கோம். உங்களுக்கு உண்மையாலுமே சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்கன்றத ஏதாவது ஒரு வேளை தெரியப்படுத்தணும்னு நெனச்சோம். அதுக்கான கிளாப் தான் நாங்க பண்ணது. மத்தவங்கலாம் பண்ணது அவங்களுக்கு புடிச்சிருக்கு. அவங்க பண்ணியிருக்காங்க. இந்த கத்துனதோ அது எல்லாமே. அத வந்து இவங்க ரிலேட் பண்றது ஐ டோன்ட் அக்ரி அட் ஆல். நீங்க காசு குடுத்தோம், காசு வாங்குனோம். என்ன வேணா சொல்லிக்கோங்க. ஐ டோன்ட் கேர். பட் அந்த கான்ஃபிடன்ஸ் அவங்களுக்கு போய் சேர்ந்துச்சு அப்படின்றதுமே எங்களுக்கு அந்த இடத்துலயே தெரிஞ்சுச்சு. அவ்வளோதான். அது எங்களுக்கு போதுமானதா நான் நெனைக்கிறேன். அதுதான் அவங்க ஹாப்பினஸ் பார்க்கும்போதே எனக்கு எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஆறுதலா இருந்ததுப்பா. இப்போவாது அவங்களுக்கு அது போய் சேர்ந்ததேன்றதுதான். ஏன்னா இது 10 வாரம் ஆச்சு. 10 வாரமா அவங்க போட்ட எஃபர்ட்டுக்கு அவங்க நேத்து உட்காந்து ரீசெண்டா உட்காந்து முத்துக்கிட்ட அழுவும் போது அதான் சொல்லி எழுதிட்டு இருந்தாங்க. இது நான் இவ்வளோ பண்றேனே, ஏன் இது யாருக்குமே தெரியல, இது கூட நெகட்டிவா வருதோன்னு நினைச்சிட்டு இருந்தாங்க. முத்து சொன்ன ஆறுதலுக்கு அப்புறம் தான் கொஞ்சம் ஓகேவே ஆனாங்க.
இல்லைன்னா அவங்க இன்னும் டவுனாக உட்காந்துருப்பாங்க. ஸோ அப்படிலாம் இருக்கு. சௌந்தர்யாலாம் டோட்டலாக சேஞ்ச் ஆகி வேற குரூப் போகிறாங்க. அவங்களுக்கு அதெல்லாம் பரவாயில்ல. எனக்கு தெரிஞ்ச முத்து சில பேர் தான் இந்த வெளில வர கிளாப்ஸுக்கும் சரி, இல்லை விஜய் சேதுபதி திட்டுறதோ, இல்லை வெளில வேற மாதிரி கண்டென்ட் போகிறப்போ அவங்க அது புரிஞ்சுக்கிறாங்க. முத்தெல்லாம் டோட்டலாக புரிஞ்சுக்கிறாப்புல. ஓகே, இது வேற நம்ம செய்யறது கரெக்டாக நம்ம செய்வோன்றது. ஜாக்லினும் ஒரு பாயிண்ட் 3 டவுன் ஆகிறாங்க. பட் தெளிவாயிட்டானே ஓகே, நம்ம பண்ணுறதை பண்ணுவோம், நம்ம ஜென்யூனாக இருப்போன்றது பண்ணுறாங்க. வேற யாராவது இருந்தாங்கன்னா சுத்தமா டவுன் ஆயிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு என்னடா இவ்வளோ பண்றோம் நமக்கு எதுவுமே வரலன்னு சொல்லிட்டு மொத்தமா அமைதியா இருப்பாங்க. இவங்க 2 பேருன்றனால தான் எல்லாம் தாங்கி இவ்வளோ நாள் வந்திருக்காங்களே. இல்ல இப்போ ஆடியன்ஸோட கிளாப் எல்லாம் விடுங்களேன். நேத்து டைரக்ஷன் டீம் ஒரு அந்த ஷோவோட நெரேட்டிவே பாருங்க, எல்லாத்த பத்தியும் பாராட்டி 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 வந்துட்டு கடைசியா தான் ஜாக்குக்கு பாத்தீங்கன்னா ஜாக் தேடியே இருக்காங்க, என்ன கூப்பிட மாட்டாங்களா என்ன கூப்பிட மாட்டாங்கன்னு பாக்குறாங்க. கடைசியா தான் ஜாக்க கூப்பிடுறாங்க. நீங்க கவனிச்சு பாருங்க. அப்ப என்ன சேனல் வந்து பிஆர் ஜாக்குக்கு, சேனலுக்கே என்ன ப்ரொஜெக்ட் பண்ணணும்னு இருந்ததுன்னா, ஜாக் உங்களுக்கு சப்போர்ட் இருக்கு, நீங்க அவ்வளோ வரி பண்ணிக்க தேவையில்லை, உங்களுக்கும் சப்போர்ட் இருக்குங்கிற அந்த கான்பிடென்ட்டை கொடுக்கறதுக்காக தான் அந்த அந்த ஷோவோட எடிட்டிங்கே அப்படி இருந்தது. இப்ப சொல்லுங்களேன், விஜய் சேதுபதியும் பிஆர்னு சொல்லி விடுங்க. இல்லைங்க, சொல்றவங்க சொல்லிட்டு தாங்க இருப்பாங்க. அவங்க இந்த சில பேர்லாம் இருக்காங்க, அது எப்படி சொல்றது, ஒருத்தர் டவுனா இருக்காங்க. இப்போ முத்துக்கு அடி விழுதுன்னா முத்து டீம் வந்து ஒத்துப்பாங்க. ஓகே, அவர் இந்த தப்பு பண்ணாரு, அதுக்கு அடி விழுது, அவர் ஓகே கம்பேக் கொடுப்பாருன்னு ஒத்துப்பாங்க. மற்ற இவங்களாம் என்ன பண்றாங்க, இதெல்லாம் ஒரு அடியா, இதெல்லாம் அடி, இப்போ அடியே விழலையே, நாங்கள் அடுத்து இதுவாயிடுவோம் அப்படின்ற மாதிரி ஒன்று இப்போ பண்றாங்க. எப்படி சொல்றது, இவங்க தப்பே பண்ணலன்ற மாதிரி அவங்கள பாராட்டுறாங்க, அந்த வீக் கிளாப் கொடுக்குறாங்க. எனக்கு அதுதான் புரியல, என்ன மைண்ட் செட்ல இவங்கலாம் இருக்காங்கன்ற மாதிரி இருக்கு. இது எது ஜென்யூன் எது ஜென்யூன் பாக்குற ஆடியன்ஸ்க்கு தெரியும். நம்ம அதை போட்டு ஃபீல் பண்ணிக்க தேவையில்ல, அவங்க தான் அதை எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறாங்க. எஸ் 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 பேசணும்னு அன்மியூட் பண்ணுங்க. காற்று வந்துச்சு, அதனால தான் இவ்வளோ லேட்டாக டெலிவர் பண்ணுறேன் வார்த்தையை. ஓகே. எஸ் எஸ் செல்வா, தேங்க்ஸ். ரதீஷ் ஏதோ கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, பார்த்தேன். ரதீஷ் ஓகே, அப்படின்னா இப்போ ம் இந்த இந்த வாரம் மட்டும் அந்த கிளாப்ஸ் வந்ததுக்கு இவங்க பாதி